பிரைஸ் தலால் ஒரு வசனம் இப்படியாய் சொல்கிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? மனிதர்கள் மீதா, இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீதா? மனிதர்கள் மீது உங்களுடைய நம்பிக்கை இருக்குமானால் தயவு செய்து சொல்றேன், அந்த நம்பிக்கையை கொஞ்சம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது வைக்க ஆசைப்படுங்கள். ஏன்னா மனுஷங்க இன்னைக்கு உங்க கூட இருப்பாங்க, நாளைக்கு உங்க கூட இருக்க மாட்டாங்க. ஏதாவது உதவின்னு வரும்பொழுது உங்களை உதறி தள்ளிவிட்டு போகக்கூடிய மனுஷர்கள் தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. உங்களை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அவர் மீது மாத்திரம் உங்கள் நம்பிக்கையை வைங்க, சோர்ந்து போகாதீங்க. எல்லா விதத்தையும் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பாருங்கள், எல்லாவித அன்பையும் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.